ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது MS எக்ஸலில் உங்களுக்கு தெரியாத ரொம்ப மிகவும் பயனுள்ள 10 MS எக்ஸல் ட்ரிக்ஸை நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் உங்கள் உத்தராஜ் Untitled Chapter சேனல்லேருந்து பேசுகிறேன். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1ல் நம்ம பார்க்க போகிறது எல்லாத்துக்கும் கொஸ்டின் எக்ஸாம் எல்லாம் கேட்கக்கூடியது MS எக்ஸலில் எத்தனை ரோஸ் எத்தனை காலம் இருக்குதுன்னு கேட்பாங்க. ஸோ ரொம்ப ஈஸி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த A1க்கு மேலே இருக்கிற பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரெசன்ட் ஹோல்டு பண்ணிங்கன்னா மேலே நம்மளுக்கு மேலே ஹைலைட் ஆகு 10,48,576 ரோஸ் 16,384, அதாவது 10,48,576 ரோ 16,384 காலம் இருக்கு. இப்போ இன்னொரு இது ஈஸியா நம்ம இவ்வளோ காலம் எவ்வளவு இருக்குது, லாஸ்ட் காலத்துக்கு எப்படி போறது அப்படிங்கிற ஸ்க்ரோல் பண்ண வேண்டியதில்லை. கண்ட்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு டவுன் ஏரோ மார்க் ப்ளஸ் பண்ணீங்கன்னா 10,48,576 போயிடுச்சு. இதே பார்த்தீங்கன்னா நம்ம ரோவில் வந்து கீழே வந்துச்சு. காலம் வேணும், லாஸ்ட் காலம் எது அப்படின்னா கண்ட்ரோல் அமுத்திட்டு எண்டு ஏரோ மார்க் அமுத்தினீங்கன்னா நம்ம லாஸ்ட் காலம் XFD. ஓகேங்களா? இதுதான் நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு மெத்தட். அடுத்த ட்ரிக்குக்கு போல வாங்க. அடுத்த ட்ரிக், இப்போ நம்மக்கிட்ட வந்து ஆட்டோ ஃபிட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலண்டர் வந்து பார்த்தீங்கன்னா கேப் அதிகமாக இருக்குது. ஒவ்வொன்றுக்காக நம்ம செலக்ட் பண்ணி இங்கே ஃபார்மேட் செல்லில் போயிட்டு சேஞ்ச் பண்ணணும் செல் ஹைட் எல்லாம். அதுக்கெல்லாம் நீங்கள் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஒருக்கா செலக்ட் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் அடிங்க, ஆட்டோமேட்டிக்காக காலம் வித் அட்ஜஸ்ட் ஆகிடு. ஓகேங்களா? அடுத்த ட்ரிக்குக்கு போகலாம் வாங்க. அடுத்த ட்ரிக்கு என்ன அப்படின்னா, இப்போ இந்த காலண்டரில் வந்து சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் இருக்குது, ரோல் இருக்குது. இது வந்து நமக்கு காலமில் இருக்கிறத ரோல் எடுத்துகிட்டு வரணும். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, டோட்டலாக இதை செலக்ட் பண்ணிக்கோங்க, காப்பி பண்ணிவிட்டு செல்லில் வச்சுட்டு ரைட் கிளிக் அடிங்க. ரைட் கிளிக்கில் பேஸ்ட் ஸ்பெஷலுக்கு போங்க. பேஸ்ட் ஸ்பெஷலில் போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாப்பப் ஓப்பன் ஆகு. பாப்பப்பில் டிரான்ஸ்போஸை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹரிசாண்டல் டு வெர்டிக்கல் சேஞ்ச் ஆகிடுச்சு. இது ட்ரிக் நம்பர் 3. வாங்க அடுத்த ட்ரிக்குக்கு போகலாம். அடுத்த ட்ரிக் நம்பர் 4, ஃபார்முலா செக் பண்ணணும். ஃபார்முலா எப்படி செக் பண்ணுறது? ஒவ்வொரு இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலில் இருந்து கிரேடு வரைக்கும் போட்டிருக்கிற ஃபார்முலாவை நம்ம செக் பண்ணணும். இது எப்படி செக் பண்ணணும்னா, ஒவ்வொன்றுக்காக நம்ம கர்சரை மூவ் பண்ணிட்டு போனோம்னா அப்படின்னா டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகு. ஓகேங்களா? பட் இது வந்து சின்ன எக்ஸல் சீட்டுங்கிறதுனால ஓகே. இதே டேட்டா ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னா ஒன்றுமே வேண்டியதில்லை. நீங்கள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்கள், எங்கே ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோ அங்கிருந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் கண்ட்ரோல் ப்ளஸ் டெல்லா பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபார்முலா எங்கெங்கே அப்ளை ஆகிருக்குது, எங்கே அப்ளை ஆகலைங்கிறது தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா J7ல் ஃபார்முலா இல்லை, K2ல் ஃபார்முலா இல்லை, K3ல் ஃபார்முலா இல்லை, K5ல் ஃபார்முலா இல்லை. இது வந்து ரொம்ப ஈஸியான இதுக்கு அடுத்த ட்ரிக்கு வாங்க போகலாம். அடுத்த ட்ரிக்கு என்னன்னா, டூப்ளிகேட் டேட்டாவை ரிமூவ் பண்ணுறது. டூப்ளிகேட் டேட்டா எப்படி பண்ணுறதுன்னா, இது சின்ன சீட்டுங்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனை. இதே நீங்கள் ஒரு பெரிய எக்ஸல் சீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, ஒரே ஐட்டம் 2 தாட்டி என்ட்ரு ஆகிடுச்சு. அந்த டூப்ளிகேட் டேட்டாவை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சிம்பிள். நீங்கள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கங்க. எங்கள் டேட்டாவை செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் டேபுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டேட்டா டேபில் பார்த்தீங்கன்னா டேட்டா டூல்ஸுக்குள்ளே ரிமூவ் டூப்ளிகேட் கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா காலம் B அண்ட் C, நம்ம காலம் B காலம் C ரெண்டுமே செலக்ட் ஆகிருக்கு. எனக்கு 2ல் இருக்கிற டூப்ளிகேட் டேட்டா வேணும் அப்படின்னா, வேண்டாம் அப்படின்னா 2ஐயும் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 டூப்ளிகேட் டேட்டா வேல்யூஸ் ஃபவுண்ட் அண்ட் ரிமூவ்டு, 7 யூனிக் வேல்யூஸ் ரிமைன் நம்மகிட்ட இருக்குது. 1 2 3 4 5 6 7. ஸோ 3 டேட்டா ரிமூவ் ஆகிடுச்சு, 7 டேட்டா இருக்குது. இவ்வளோதான் நண்பர்களே. அடுத்தது டேட்டா வேலிடேஷன். அடுத்த டூலுக்கு போவாங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸல் சீட்டில் வந்து நம்ம நிறைய டேட்டா என்ட்ரி பண்ணிட்டு இருக்கிறோம். சிட்டி நேம் ரிமைனிங் சேமாக தான் இருக்குது. அந்த சிட்டி நேமை வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு டைமாக நீங்கள் என்ட்ரி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அது எப்படி ஈஸியாக ட்ராப் டவுன் பாக்ஸ் நம்ம கொண்டு வரங்க பற்றி சொல்ல போகிறோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குது, மார்க் இருக்குது, இவங்களுக்கு வந்து சிட்டி வேணும்.
ஸோ சிட்டி வேணும் அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் இந்த எங்கே வேணுமோ அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு இதே டேட்டா டூலில் பார்த்தீங்கன்னா டேட்டா வேலிடேஷனில் ஃபஸ்ட்டு இது டேட்டா வேலிடேஷனை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாப்பப் ஓப்பன் ஆயிடுச்சு. அதில் செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அலோ எனி வேல்யூன்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே லிஸ்ட்டு கேட்கு. லிஸ்ட்டை கொடுத்துட்டு சோர்ஸ் ஃபைல் எங்கே இருக்குதுன்னு கேட்குது. சோர்ஸ் வந்து நம்மளுக்கு இதுதான் நம்ம சோர்ஸு. இதை வந்து ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த சிட்டி கீழே ஃபஸ்ட்டு செல்லில் பார்த்தீங்கன்னா D2 செல்லில் எதுவுமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா D2 செல்லில் ஒரு ட்ராப் டவுன் வந்துருச்சு. நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். இதுதான் டேட்டா வேலிடேஷன். ஓகேங்களா நண்பர்களே? அடுத்த ட்ரிக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ரிமூவ் பண்ணுறது. இப்போ சேம் நேமில் நம்ம 2 டேபிள் உண்டாக்கிக்கிறோம். சரிங்களா? இந்த 2 டேபிளில் ராஜேஷ் ஜாட். இப்போ நம்மளுக்கு வந்து ராஜேஷ் ஜாட்டுங்கிறது மட்டும் வேண்டாம். ஸோ இதில் இருக்கிற இந்த இதில் ஃபஸ்ட் நேம் வேண்டாம், இந்த இதில் செகண்ட் நேம் வேண்டாம். ஸோ இந்த இதில் ஃபஸ்ட் நேம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். வச்சுக்கலாம். ஸோ Ctrl F அடிங்க. Ctrl F அடிச்சுட்டு ரீப்ளேஸு. ஃபஸ்ட்டு நேம் வேணும் அப்படின்னா ஸ்பேஸ் அடிச்சுட்டு ஸ்டார் அடிச்சுங்க. இந்த ஸ்டார் என்ன பண்ணணும்னா செகண்ட் நேமை ரிலீவ் பண்ணிடு. பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஹேஸ் மேட் கம்ப்ளீட்டட் சர்ச் அண்ட் 9 ரீப்ளேஸ்மெண்ட். செகண்ட் நேமை ரிலீஸ் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? இந்த இதில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நேம் வேணும், செகண்ட் நேம் ஃபஸ்ட் நேம் வேண்டாம், செகண்ட் நேம் வேணும் அப்படின்னா Ctrl F அடிங்க. ரீப்ளேஸ்மெண்ட் போயிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டாரை ரிமூவ் பண்ணிவிட்டு செகண்ட் ஸ்பேஸ் கொடுத்துட்டு ரீப்ளேஸ் ஆல் கொடுத்தீங்கன்னா செகண்ட் நேம் போயிடுச்சு. இவ்வளவுதான் நண்பர்களே. இதுக்கு அடுத்த ட்ரிக்குக்கு போகலாம் வாங்க. கிளிப்போர்ட்னா என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இதில் இருக்கிற டேட்டாவை இப்போ நிறைய டேட்டா இருக்குது உங்ககிட்ட. நிறைய டேட்டாவில் வந்து ஒவ்வொரு ஐட்டம் தான் எனக்கு வேணும், செலக்டட் ஐட்டம் வேணும் அப்படின்னா ஒவ்வொரு டைம் நீங்கள் வந்து காப்பி பேஸ்ட் பண்ண வேண்டியது அவசியம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா பிரணேஷ் எனக்கு வேணும், நான் இங்கே காப்பி பண்ணேன், இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒவ்வொன்றா பேஸ்ட் பண்ணிட்டு போகணும். ஸோ இதை வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறக்கு என்ன அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. சிம்பிள் ட்ரிக்கில் பார்த்தீங்கன்னா கிளிப்போர்டு இன்னொன்று இங்கே இருக்குது. கிளிப்போர்டை கிளிக் பண்ணி விட்டுருங்க. பழைய டேட்டாவை ரிமூவ் பண்ணி விட்ருங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து சமீர் வேணும், Ctrl C. அடுத்தது பிரணேஷ் வேணும், Ctrl C. ஹர்ப்ரீத் வேணும், Ctrl C. இந்த டேட்டாவை வந்து நான் வேறு பக்கம் பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா பேஸ்ட் ஆல் கொடுத்துருங்க. நீங்கள் செலக்ட் பண்ண டேட்டா ஆஸ் இட் இஸ் அப்படியே வந்துடும். இதுதான் உங்களுக்கு ஈஸியான ட்ரிக்கு. ஓகேங்களா? அடுத்த ட்ரிக்கு டேபிள் காப்பி அண்ட் மூவ் எப்படி அப்படின்னா இப்போ இந்த டேபிள் இருக்கு, சேம் ஆஸ் இட் இஸ் காப்பி பண்ணாமையே மூவ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துலையும் இருக்கு, இதை வந்து வேற இடத்துல டிட்டோ பண்ணணும். ஸோ சேம் ஆஸ் இட் இஸ் வேணும் அப்படிங்கல கண்ட்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கர்சரு பாக்ஸுக்கு வெளியே வந்ததையுமே அந்த ப்ளஸ் மார்க் ஆகி கொஞ்சம் வெளியே போனால் மறுபடியும் ப்ளஸ் மார்க் ஆகிடுது. பாக்ஸுக்கு வந்ததையுமே இந்த டேபிள் அப்படியே நம்ம வேற இடத்துல காப்பி பண்ணி வச்சுக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம். காப்பி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, சிறப்பு கண்ட்ரோல் பட்டன் கிளிக் பண்ணால் போதும். இது உங்களுக்கு ட்ரிக் நம்பர் 9. வாங்க நம்பர்களே, லாஸ்ட் ட்ரிக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக இப்போ ரோ வந்து ஹைட் ஆனாலும் சரி ஃபில்டர் ஆனாலும் சரி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சீரியல் நம்பர் எப்படி வரும்னு பார்க்குறேன். இப்போ நார்மலாக உங்களுக்கு நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த ரோ நான் ஹைடு பண்ணிட்டேன், ரைட் கிளிக் அடித்தேன், ஹைடு பண்ணேன், உங்களுக்கு இது ஹைட் ஆயிடுச்சு. ஆனால் சீரியல் நம்பர் பார்த்தீங்கன்னா 1 2 3 அதுக்கப்புறம் 13 14 தான் வருது. ஆனால் நீங்கள் இழுத்தாலும் 13 14 தான் வருது. இதே பாருங்க, ஃபில்டர் பண்ணுறோம். ஃபில்டர்லையும் பார்த்துட்டு ஏன் ஃபில்டர் பண்ணையில் நம்மளுக்கு வந்து ஒரு சில நேம் மட்டும்தான் வேணும். அன்செலக்ட் பண்ணிட்டு மட்டும்தான் வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் நம்பரு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த சீரியல் நம்பர் நம்மளுக்கு நேராக வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நான் ஃபில்டரை கிளியர் பண்ணிடுறேன். கிளியர் பண்ணிவிட்டு எந்த ஒரு ஃபார்முலா ஸ்டார்ட் ஆகலையும் ஃபஸ்ட்டு = அக்ரிகேட் AGG இங்கே வந்துடுச்சா, இதை டபுள் கிளிக் அடிங்க. நம்ம ரெஃபரன்ஸ் செல்லு 2 கவுண்ட்டு கமா 2னா இங்கே கவுண்ட் நண்பர்களே, கவுண்ட் கமா 5 இக்னோர் ஹிடன் ரோஸ். ரோ ஹிடன் ஆனாலும் சரி எந்த மாதிரி சப்டாபிளுக்கு எதுவும் வேணுமோ நம்ம இப்போ வந்து 5 எடுத்துக்கிறோம் ஹிடன் ரோஸ்க்கு. ஓகேங்களா? ரோ ஹிடன் 5 எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் கமா போட்டு ஆப்ஷன் கீ A1 × A1 பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு +1
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சேவ் ஆயிக்கு. ஆனால் நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட்டு A1 வந்து காமன், இது வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறது இல்லை. ஸோ இதை ஃபிக்ஸாக வைக்கணும்னா $A $1. ஸோ இது வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த டேபிளை நம்ம காலமை எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிட்டோம். இதை நான் கொஞ்சம் போல்டு பண்ணிக்கிறேன், சென்டர் வச்சுட்டேன். ஓகேங்களா? இப்போ பாருங்க நண்பர்களே, மேஜிக்கை நம்ம இந்த ரோ செலக்ட் பண்ணுறோம், ஃபில்டர் கொடுக்குறோம். ஃபில்டரில் இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பர்டிகுலர் டேட்டாவை மட்டும் எடுக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ நம்பரிங்கில் 1 2 3 4 5 இருக்குது. அடுத்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 3 6 12 13. இதுதான் நண்பர்கள் நம்மளுக்கு ரொம்ப தேவை. நம்ம இப்போ ஃபில்டர் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் இதை டேட்டா காப்பி பண்ணிட்டு சீனியாரிட்டி நம்பர் 1 2 3ன்னு போடணும். இது அவசியமே இல்லை. இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்தா ரொம்ப ரொம்ப ஈஸி. இவ்வளவுதான் நண்பர்களை இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோவில் எக்ஸல் சீட்டோட ரொம்பவும் பயனுள்ள மிகவும் தேவையான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. எது நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதனால என்னோட அடுத்த வீடியோவும் உங்களுக்கு யூடியூப் நோட்டிபிகேஷன்ல வந்துட்டே இருக்கு. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் தவறாம பார்த்ததுக்கு மிக்க நன்றி நண்பர்களே. உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்ததுன்னா எங்களோட சேட் பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ நண்பர்கள்.